நண்பர்களே, ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 58. இதயத்தை கவனியுங்கள். இதயத்தை கவனியுங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்முடைய உறுப்புகள் எல்லாமே சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா அது இதயம்தான். அந்த இதயத்தின் மூலமாக தான் அத்தனை உறுப்புகளும் இயங்குகிறது. அதுதாங்க ஒரு மெயின் மோட்ரு மாதிரி பம்ப் பண்ணுது. இரத்தத்தை எல்லா இதயத்தை அனைத்து பகுதிகளுக்கும், மூளையிலிருந்து கீழே இருக்கக்கூடிய பாதம் வரைக்கும் அனைத்து இடத்துக்கும் சரியான விதத்தில் இரத்தத்தை கொண்டு செல்வதில் இந்த இதயம்தான் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த இதயம்தான் மனிதனுடைய உயிர்ப்பும் அவனுடைய வாழ்வையும் முடிவு செய்யுது. ஆனால் நம்ம இதயத்துக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, அது நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணால் இதயம் ஹாப்பியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அதோடைய வேலையை செய்யும். ஒரு கம்பெனியாக இருந்தாலும், ஒரு வீடாக இருந்தாலும், வேலைக்காரர்கள் இருக்காங்கன்னா அவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஏதாவது போனஸ், இன்க்ரிமெண்ட், ட்ரெஸ், அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையானதை அப்பப்போ செய்து கொண்டே இருக்கும்போது தான் அவங்க மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த மன மகிழ்ச்சி தான் என்ன பண்ணணும்னா எல்லா வேலைகளையும் சரியாக நடக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி தாங்க மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒரு மகிழ்ச்சியை விரும்புது. இதில் எல்லா உறுப்புகளுக்கும் தலையாய உறுப்பு இதயம். இதயத்தை மகிழ்ச்சியாக வைக்கும்போது தான், அது நல்லா உயிர்ப்போடு இருக்கும்போது தான் மனிதன் உயிரோடு நன்றாக வாழ்கிறான்னு அர்த்தம். அப்போ அந்த இதயத்துக்கு நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு என்ன நல்லா பண்ணணும், நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நம்ம செய்ய வேண்டியவை எப்போவுமே மூமெண்ட்டில் இருக்கணும். நம்ம உடற்பயிற்சியாகவும் நடைப்பயிற்சியாகட்டும் அல்லது அடிக்கடி மூவிங்லேயே இருந்தால் இதயம் விரும்புது. இதயம் ஒரு பம்பிங் ஆர்கனுங்க. பம்பு பண்ணுற மாதிரி லப் டப் லப் டப் லப் டப் லப் டப்புன்னு அடிக்குது. அப்போ இந்த லப் டப்புங்கிறது ஒரு விதமான இரத்தத்தை எடுத்து செல்வது. அது என்ன செய்யும்னா, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை சுத்தப்படுத்தி ஆக்சிஜனாக வெளியிடுது. ஒவ்வொரு உறுப்பும் நச்சுக்கள் தன்மை வாய்ந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கலந்த அதை தான் அசுத்த இரத்தம் சொல்லுவோம். அந்த அசுத்த இரத்தத்தை இதயத்துக்குள்ளே கொண்டு போய் சுத்தப்படுத்தி சுத்த இரத்தமாக கொண்டு போகுது. எங்கே கொண்டு போகுதுன்னா எல்லா பக்கம் ஆர்டரி, வெயின்ஸு எல்லா பக்கமே கொண்டு போகுது. அப்போ நுரையீரல் ஹெல்ப்போட ஆர்டரி, அதாவது தமனிகள், சிரைகள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் இரத்தத்தை கொண்டு செல்வது, இரத்தத்தை எடுத்துக்கொண்டு சுத்தப்படுத்தி மறுபடியும் கொண்டு செல்வது. இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு உறுப்புகளுக்கு பிரச்சனையானாலும் அந்த உறுப்பு கெட்டு போயிடும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடத்துல அதில் இறுக்கமாக கட்டு போட்டால் ரத்தம் உள்ளே போகலின்னா அந்த இடத்துக்கு, அந்த எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நல்லா கட்டி இறுக்கமாக போட்டால் ரத்தம் போகலின்னா என்ன ஆகும், அந்த இடம் கெட்டு போகும், அதில் வேலை செய்யாது. அப்போ உடலில் எல்லா பாகத்துக்கும் ரத்தம் போயிட்டுருக்கும்போது தான் மனிதன் உயிர்ப்புடன் இருக்க முடியும், அது ஆக்டிவாகவும் இருக்க முடியும், கெட்டு போகாமல் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய இதயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அது மிகப்பெரிய கேள்வி. நம்ம அதை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா சரியான விதத்தில், அதாவது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூமெண்ட்டு,
ஒரே இடத்துல படுத்துக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ இல்லாமல் மூவ் பண்ணிவிட்டு மகிழ்ச்சியாக, இதுதான் ரொம்ப முக்கியம். இதயத்துக்கு மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது இதயத்துக்கு ஆகவே ஆகாது. நீங்கள் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளவு தூரம் இதயம் தன்னுடைய மகிழ்ச்சியை உணர்ந்து ஆரோக்கியமாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகா, அதே மாதிரி தொடர்ந்து மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது, ஏதாவது ஒர்க்கில் தன்னை இணைச்சிக்கிறது, இந்த மாதிரி இதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செயலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இதயம் எப்போவுமே மகிழ்ச்சியைத்தான், சந்தோஷத்தை தான் விரும்புது. அதனால் உங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மனச்சோர்வு, பயம், பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்போ இது இல்லாமல் பார்த்துக்கணுன்னா நம்ம வாழ்க்கை முறையை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். டென்ஷன் இல்லாமல், ஒரு விதமான மனப்பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் மாற்றிக்கணும். அப்போன்னா நம்ம என்வாமெண்ட் மாற்றலாம், வாழ்க்கை சூழல் மாற்றலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், மனிதர்களோட நமக்கு பிடிச்ச விஷயங்களை பேசும்போதே மன மகிழ்ச்சி ஏற்படும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது மன மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை செய்ய செய்ய சந்தோஷமாக சிரித்து கைதட்டினாலே இதயத்துக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அதாவது சிரித்து சிரித்து கைதட்டுறாங்கள்ல, அது அவங்களுக்கு இதய ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா தூங்கணும். தூக்கங்கிறது 8 மணி நேரம். அந்த நல்ல தூக்கம் கொடுத்தீங்கன்னா இதயம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி அது பம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடைய வேலையை சரியான விதத்தில் செய்ய முடியும். நீங்கள் மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் தொடர்ந்து வேலைகள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த உறுப்புகள் எல்லாம் கடைசியாக இதையெல்லாம் எங்கே கொண்டே கொட்டும்? இதயத்தில் தாங்க கொட்டும். அப்போ இதயத்துக்கு ஓவர் டைம் கொடுக்குறீங்க. இப்போ இதயத்துக்கு டென்ஷன், ப்ரெஷர், இதே மாதிரி மற்ற உறுப்புகளுக்கு ஓவர், அதாவது அதிகமாக ஆயில் ஃபுட்டு, அதிகமாக ஃபுட்டு நைட் டைம் எடுக்கிறது, அதே மாதிரி தேவையில்லாத ஃபுட்டை கொடுத்தோம்னா அது இதயத்துக்கு மறுபடியும் ப்ரெஷரை கொடுக்குது, டென்ஷனை கொடுக்குது. ஸோ இதயத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இதயம் எப்போவுமே காய்கறிகள், பழங்களை எதிர்பார்க்குது. அப்போ இதயத்துக்கு பிடித்தமான மாதுளம்பழமாகட்டும் அல்லது ப்ளூபெரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ளூபெரிஸ் ஆகட்டும், அப்புறம் ஆரஞ்சு, விட்டமின் சி இருக்கக்கூடிய ஆரஞ்சு வகைகளாகட்டும், நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய்களாகட்டும், அப்புறம் இதயத்தை காக்கக்கூடிய நட்ஸ் ஆகட்டும், வால்நட்ஸு, அதே மாதிரி பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இதயத்துக்கு பிடித்த மகிழ்ச்சியான காய்கறிகள். அதே மாதிரி தான் இதயம் பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக எடுக்க அந்த ஆயில் கண்டென்ட்டு போய் அதில் வால்வுகளில், அதாவது சிரை தமனிபாங்க, ஆர்டரிஸ், வெயின்ஸ், அதாவது இரத்தத்துக்கு அசுத்த இரத்தத்தை இதயத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த வால்வுக்கு பேர் சிரை. சுத்த இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த வால்வுக்கு பேர் தமனி. அப்போ இந்த தமனியும் சிரையும் என்ன ஆகுன்னா அங்கங்கே ஆயில் கொழுப்பாக டெபாசிட் ஆகிக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த அடைப்புகள் வருது. ஸோ இந்த அடைப்புகள் அதிகமாக வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கணும். குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்னு 2 இருக்குது. இதில் குட் கொலஸ்ட்ரால் நீங்கள் எல்டிஎல், ஹெச்டிஎல்னு 2 இருக்குது. அப்போ அந்த ஹெச்டிஎல் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கொழுப்பு. ஸோ இந்த கொழுப்பை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொலஸ்ட்ராலை உண்டாக்கணுன்னா நல்ல உடம்பு மூவ் ஆகிட்டே இருக்கணும், நடைப்பயணம் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும்,
யோகா பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் குட் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அப்படி குட் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது தான் இந்த வால்வுகளில், அதாவது பைப்புகளில், நம்ம வீட்டில் பைப்புகளில் உப்பு தண்ணியே விட்டுட்டு இருந்தால் என்னாகும்? உப்பு தண்ணியே விட்டுட்டு இருந்தால் பைப்புகளில் உப்பு போய் அடைச்சிக்கும். ஒரு ஸ்டேஜில் தண்ணி நல்லா வராது, ஸ்லோவாக வரும். அப்போ என்னாகும்? மோட்டரும் போகும், பைப்புலேயும் சரியாக தண்ணி வராது. இது தாங்க இஷ்யூ. இதயத்தில் நீங்கள் கொழுப்பு, ஆயில் நிறைந்த உணவுகளையே சாப்பிட்ருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த இதயத்திலிருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதும் கொண்டு வர்றதும் பைப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தமனிகள், சிரைகள், அது போய் அங்கே இங்கே அடைச்சிக்கும். அப்போ அடைச்சிக்கிறதுனால தான் இதயத்துக்கு பிரச்சனை வருது. அதைத்தான் ஸ்ட்ரோக்குங்கிறாங்க, அட்டாக்குங்கிறாங்க. ஸோ குட் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தணுன்னா காய்கறி பழங்களை, அதுக்கு பொமேகரண்ட்டாக இருக்கலாம், அதாவது மாதுளம்பழமாக இருக்கலாம், அல்லது நெல்லிக்கனியாக இருக்கலாம், விட்டமின் சியாக இருக்கலாம், பாதாமாக இருக்கலாம், அதே மாதிரி வெண்டைக்காயாக இருக்கலாம். அப்புறம் எந்த விதமான ஆயிலும் இல்லாமல் சால்ட்டை குறைச்சிக்கணும். அதுதான் உங்களுடைய பிளட் ப்ரெஷர். அதாவது பிளட் ப்ரெஷர் தான் இதயத்துக்கு நம்ம ஒரு குறியீடாக சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 120/80 அப்படிம்பாங்க பிபி, பிளட் ப்ரெஷர். இந்த ப்ரெஷரில் ரத்தம் போயிட்டு இருந்தால் இது நார்மல் ப்ரெஷர். ஒரு வீட்டில் பைப் இருக்குது, மோட்டர் இருக்குது. இந்த மோட்டருடைய ஹெச்பி இவ்வளவு ப்ரெஷர். இந்த ப்ரெஷரில் போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. ப்ரெஷர் எச்சாச்சுன்னா அந்த பைப்பே பிரச்சனையாகி உடையிறக்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம 120/80 மெயின்டைன் பண்ணால் தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மளுடைய இதயம் நன்றாக வேலை செய்யும். அப்போ ஹை பிபி, லோ பிபி 120/80க்கு கீழே போச்சுன்னா லோ பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிறது. குறைஞ்சாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. ரொம்பவும் குறைச்சோம்னா அது லோ பிபி ஆயிரும். ரொம்பவும் ஹை பிபியாக 180க்கு மேலே போகும்போது அது ஹை பிபி ஆகி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. அப்போ இந்த விஷயங்களை நம்ம இதயத்தை கவனிச்சா தான் பிபி ஹை ஆகாமல், பிபி லோ ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே, ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையிலேயே இதயத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அப்போ இதயத்துக்கு கவனிச்சுக்கணும்னா இதயத்துக்கு மகிழ்ச்சி தர்ற மாதிரி விஷயங்களை பண்ணணும். அப்போ மகிழ்ச்சி தர்றமான விஷயங்களை என்னென்ன பண்ணணும்? நடைப்பயணம், உடற்பயிற்சி பண்ணணும், மூமெண்ட்லேயே இருக்கணும், ஆயில் ஐட்டத்தை குறைக்கணும். அதே மாதிரி உப்புக்களை, சால்ட் அதிகமாக இருந்தால் ஆஃப் சால்ட்டாக மாற்றணும். அதுதான் ஹை பிபியாக மாற்றுது. டென்ஷன், ப்ரெஷர் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி இருக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலும் இதயம் உங்களுக்கு துணையாக நிற்கும். அதிகமாக பயப்படுறது, அதிகமாக டென்ஷன் ஆகிறது, அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இது எல்லாமே இதயத்துக்கு எதிரானவை. அப்போ காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டு நம்ம அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இதயம் தன்னுடைய வேலையை சரியாக செய்யும். அப்போ பிபி அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நல்லா தூங்கணும். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளை, பழங்களை அதிகமாக சாப்பிடணும். ஆயில் ஐட்டங்களையும் பேக்கரி ஐட்டங்களையும் தவிர்க்கணும். அப்புறம் நமக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நேர்மறை எண்ணத்தோட மகிழ்ச்சியான என்வாமெண்ட்டை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அப்புறம் உங்களுடைய உடலுடைய எடையை சரியான விதத்தில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய இதயத்தை கவனித்து செய்யப்படக்கூடிய செயல்கள். அப்புறம் இதயம் அப்படிங்கிறது வரும்போது நம்ம வாழ்க்கையில் நுரையீரல்னு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. நுரையீரலில் அதிகமாக அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்குங்க. அப்போ அதுக்கு நல்ல தண்ணீர், நல்ல என்வாமெண்ட்டு, அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செயல்லையும் ஜாக்கிரதையாக இருந்தால் கை கால்களை பர்சனலாக சுத்தம் பண்ணுறது, பர்சனல் ஹைஜீனை அதிகமாக ஃபாலோ பண்ணுன்னா நுரையீரல் தொற்று அதிகமாக வராது. இப்போ ஒரு ரீசன்ட் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நுரையீரல் தொற்று மூலமாக கூட இதயத்துக்கு பிரச்சனை வரும்
அதிகமாக நுரையீரல் தொற்று இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது வந்து நுரையீரலுக்கு இதயத்துக்கு பிரச்சனை கொடுத்து இதயத்தினுடைய வால்வுகளை வந்து வீக்கமடைய செய்து அதனால் இதயத்துக்கு ஸ்ட்ரோக் அல்லது மற்ற மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு அது காரணமாக அமையுது. அப்போ நுரையீரலையும் இதயத்தையும் சேர்ந்து கவனிக்கணும். அப்போ ஹை பிபியும் நம்ம கரெக்டாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கணும். அதே மாதிரி லோ பிபியும் நம்ம கொண்டு போகக்கூடாது. லோ பிபி வந்து ஹை பிபியை விட டேஞ்சரானது. லோ பிபி ஆச்சுன்னா அது என்ன ஆகுன்னா உடனே வந்து மயக்கத்தை கொண்டு வந்து அது வந்து மனிதனை கீழே தள்ளி விட்டுரும். ஆனால் ஹை பிபி கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சேஃபாக இருக்கலாம். ஆனால் லோ பிபி வந்துச்சுன்னா ஆரம்பத்துலேருந்து லோ பிபி இருந்தால் அதை வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறத தாண்டி சால்ட் அதிகமாக போட்டு சுகரி ஐட்டத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை வாழ்க்கையின் போக்கை கொஞ்சம் மாற்றி என்வாமெண்ட்டை மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல்நிலைகளை மாற்றுங்க. ஸோ லோ பிபியும் பிரச்சனை, ஹை பிபியும் பிரச்சனை. 120/80 இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இது ஸ்டாண்டர்டு கிடையாது. 180 to 140 கூட இருக்கலாம். அதே மாதிரி 120 110 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம ஸ்டாண்டர்டுக்கு என்ன சொல்கிறோம், 120 to 80. ஸோ இதயம் வந்து என்றைக்குமே ஒரு சென்சிட்டிவ் ஆர்கன். அப்போ அந்த சென்சிட்டிவ் ஆர்கன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், மனப்பயிற்சி செய்யணும், தியானம் செய்யணும். அப்புறம் நம்ம உடலை வந்து ரொம்ப வருத்தி அளவுக்கு அதிகமான ஒர்க்குகளோட நமக்கு நாமே போட்டுக்கூடாது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஹாப்பியாக சந்தோஷமாக வாழத்தானுங்க. இந்த ஹாப்பியாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் ஓவர்லோடாக போட்டிங்கன்னா, ஒர்க்குகளை போட்டிங்கன்னா அதனால் வந்து இதயத்துக்கு நீங்கள் அதிகமாக லோடு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். எந்த டென்ஷனாக இருந்தாலும் அதை முதல்ல ஃபீல் பண்ணுறது இதயம்தான். எந்த ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் அது இதயத்துக்கு தான் நீங்கள் டென்ஷன் கொடுக்குறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் டென்ஷன் கொடுத்து ஒரே நாளில் ஒரே டைமில் அத்தனை வேலையும் செய்து இதயத்துக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்நாள் வந்து ஒவ்வொரு நாளும் போனஸ். அந்த போனஸ் நாட்களை தேவையான அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு சம்பாரிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தூக்கம் 8 மணி நேரம், நல்ல சாப்பாடு, காய்கறிகள், பழங்களோட சேர்த்து அப்புறம் வந்து நல்ல மனநிலையில் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நம்மளால் எவ்வளவு ஒர்க் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். அதே நேரத்தில் வந்து எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளவு தூரம் இருங்க. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாய் விட்டு சிரிங்க, வாய் விட்டு பேசுங்க. இதெல்லாம் தான் இதயத்தை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள். இதயம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆக்டிவிட்டி மூலமாக தான் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் 80, 90, 120 வயசு வரைக்கும் போகணுன்னா இதயம் வந்து எப்போவுமே ஒரு நேச்சுரலாக இயற்கையான என்வாமெண்ட்டையும் இயற்கையான விஷயங்களையும் ரொம்ப விரும்புது. அது எப்போவுமே ஓடிட்டே இருக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டது. அதுக்கு வந்து கொழுப்பு, ஆர்டிஃபிஷியல்னஸ்ஸு இது எல்லாமே வந்து அதுக்கு தேவையில்லாத ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அந்த காலத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் கிராமங்களில் பாடுபட்டாங்க. அந்த வயல்வெளியிலையும் தோட்டங்கள்லேயும் துறவங்கள்லேயும் அந்த சூரிய ஒளியோட அந்த காற்றோட அந்த காலையில் எழுந்திரத்துலேருந்து வேலைன்னு செஞ்சுட்டு நைட்டு ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டு படுத்தாங்க. அவ்வளவு இதயம் ஆரோக்கியமாக இருந்தது. அந்த ஆரோக்கியம் 80, 90, 100 வயசு வரைக்கும் இருந்தது. எப்போவுமே எல்லாத்துலேயுமே கெமிக்கல் கலந்தாலோ, மெடிசின்ஸ் அதிகமாக கலந்தாலோ, கெமிக்கல் கலந்தாலோ அது வந்து உங்களுடைய இதயத்தை பாதிக்கக்கூடியது. அப்போ அதிகமாக மருந்துகளையோ கெமிக்கல்ஸையோ அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுகளையோ எடுத்துக்காதீங்க. எவ்வளவு தூரம் இயற்கையாக இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இயற்கையை பேணுங்க. அப்படி பேண தான் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அது நடைப்பயிற்சியாக இருக்கலாம்,
உடற்பயிற்சியாக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நல்ல காய்கறிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆயில் இல்லாத ஐட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும். அப்படி இதயம் பாதுகாக்கப்பட்டால்தான் உங்களுடைய அத்தனை உறுப்புகளும் பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கப்பட்டால்தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை உங்களுக்கு 80, 90, 120 வரைக்கும் போகும். அப்போ இதயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டிய தருணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கலப்படம், அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு விதமான ப்ரெஷர், டென்ஷன், பாரம், காம்படிஷன், ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால இதயத்தை பார்க்க மறந்துடுறாங்க. இப்படி இதயத்தை பார்க்க மறந்ததுனால்தான் இன்றைக்கி இதய பிரச்சனையும் இதயம் சம்பந்தமான விஷயங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் அதிகமாகிடுச்சு. அந்த இஷ்யூஸ் நிறைய பேர்த்துக்கு தாங்க முடியாத பாரம், குருவி தலையில் பனங்காய வைக்கிற மாதிரி அளவுக்கு அதிகமாக ஒரு சாதாரண மனிதன் மேலே அத்தனை ப்ரெஷரை இறக்கும்போது அந்த ப்ரெஷர் பூரா எங்கே போகுதுன்னா இதயத்தில் போகுது. அந்த இதயம் அதனால் தாங்க முடியாமல் அது தன்னுடைய நிலையை விட்டு இதாகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு காக்கா, குருவி, ஒரு ஜீவராசிகள், பாலூட்டிகள் எதுக்குமே ப்ரெஷர் அதிகம் இல்லை. அது ஹாப்பியாக சந்தோஷமாக அதோடைய ப்ரிடேட்டர்ஸ், அதாவது எதிரிகளால் தான் வேட்டையாடப்படுது. அப்படியே நேச்சுரலாக அதோடைய வாழ்க்கையை ஃபுல்லாக மேக்சிமம் வாழ்ந்துட்டு தான் போகுது. ஆனால் மனிதனுக்கு தான் இடையில் ஏற்படக்கூடிய, அவனே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அத்தனை வகையான ப்ரெஷர், செயற்கையான விஷயங்களான ஒரு வாழ்க்கையில் ஆர்டிஃபிஷியலாக எல்லாத்தையும் உருவாக்கி, அதாவது அதிகமாக உடல் உழைப்பு இல்லாமல், அதே மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் பேஸ்டு ஃபுட்டு, அதே மாதிரி பேக்கரி ஐட்டம், சுகரி ஐட்டம், அப்புறம் நான்வெஜ் அளவுக்கு அதிகமாக ஆயிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு இடையூறாக மாறி இதயத்துக்கு அழுத்தத்தை கொடுத்துறது. ஸோ இது எல்லாமே இல்லாமல் ஒரு இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்து ஆரோக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணி உடல் பயிற்சியும் உடலை இயக்கக்கூடிய பயிற்சியும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே மாதிரி தேவையான அளவு வேலையை மட்டும் செய்து நன்றாக தூங்கினால் அதுவே நீங்கள் இதயத்தை கவனிப்பதாக அர்த்தம். அதுவே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறை தான், இந்த இதயத்தை நீங்கள் கவனிக்கும் வாழ்வியல் முறை தான் உங்களை 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு போகும். ஹை பிபியும் வேண்டாம், லோ பிபியும் வேண்டாம். நார்மலாக சந்தோஷமாக இருங்க. அதுக்காக பிபி மிஷினை வச்சு ஹையாக லோவான்னு அடிக்கடி செக் பண்ணால் அதுலேயே ஹை பிபியும் லோ பிபியும் எச்சா வந்துடும். நீங்கள் எதை பற்றியும் செக் பண்ணாமல் உங்களுடைய இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த பாடியை மூமெண்ட்டாக வச்சு தேவையான சத்துக்கள் கிடைத்தாலே அதுவே நீங்கள் இதயத்தை கவனிக்கிறதா அர்த்தம். அதுவே 80, 90, 100 வயசு வரைக்கும் உங்களை கொண்டு செலுத்தும். இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 58 இத்துடன் முடிகிறது. நம்ம பகுதி 59 சந்திப்போம். இந்த சேனலில் நீங்கள் பார்த்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.